நான் இந்த ராம்நாட் அக்கா கிட்ட கேள்வி கேட்டல, அதனால உங்களுக்கு கடுப்பெல்லாம் தாங்க முடியல. என்ன எப்படி அசிங்கப்படுத்துன்னு தெரியாம என் வீடியோ போட்டு அசிங்கப்படுத்துறாங்களாம். கடைசியில நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லல. இவங்க என்ன போட்டிருக்காங்கன்னு பாப்போம். ஊருக்கு போய் குலத்தொழில் செய்யணும்ன்றீங்களா? நீ ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகிறது உங்க குலத்தொழில். அப்படியே ஐஏஎஸ் ஐபிஎஸ் வேளாண்மை என்பது உலகத்துக்கு உணவு நிக்கிற தெய்வத்தின் தொழில். கொலை தொழிலு நான் புடலங்கா தொழிலுன்னு சொல்லிட்டேன். அது சும்மா சும்மா வெட்டி வெட்டி போடுறாங்களாம். அப்படி போட்டா எல்லாருக்கும் என் மேல வெறுப்பு வருமா? என் ஃபாலோவர்ஸ் எல்லாம் போயிடுவாங்களாம். என்ன எல்லாரும் திட்டுவாங்களாம். புதுசா இவங்க என்ன கண்டுபிடிச்சு பழி வாங்குறாங்களாமா. ஃபர்ஸ்ட் கொலை தொழில்னா என்னன்னு தெரிஞ்சுங்க. எங்க தாத்தா செஞ்ச தொழில் தான் எங்க அப்பா செய்யணும், எங்க அப்பா செஞ்ச தொழில் தான் நான் செய்யணும். நான் எதுக்குடா செய்யணும்? நீங்க போய் செய்யுங்கடா. கொலை தொழில் புடலங்கா தொழில் தான். அது என்ன கொலை தெய்வத்தின் தொழில்? ரெண்டு ஒண்ணு தானே. வண்ணான்மாவும் வண்ணானாதான் இருக்கணும், முடி வெட்டுறவங்க மாவும் முடி வெட்டிட்டு தான் இருக்கணும். எந்த தொழில் கேவலமான தொழில் இல்ல. ஆனா அவன் படிச்சுட்டு அவன் என்ன தொழில் பண்ணணும் அவன் தேர்ந்தெடுத்துக்கிட்டோம். அப்பா செஞ்ச வேலையை தான் புள்ளையும் செய்யணும்னு சொல்றதுக்கு நீ யாரா? நீ பாரு உன் தம்பிங்கள்ட்ட போய் பார்க்க சொல்லு. உன் ஜாதி பரம்பரை தொழில் எல்லாம் உன் கட்சியிலே வச்சுக்கோ, டிவி கேல வச்சுக்காத. ஒரு சரத்குமார் என் ரத்தன்னு சொல்றாரு போன மீட்டிங்ல. ஏன்னா அவரும் நாடார்ல இவரும் நாடார்ல. இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? டே நான் புடலங்கா தொழில்னு சொல்லிட்டேன்னா இவங்க கட் பண்ணி போடுறாங்களாம். ஏன்னா புடலங்கா கெட்ட வார்த்தை. இந்த ஒண்ணு பேசுது பாரு, இத பாருங்க. இருங்கிறது கெட்ட வார்த்தைன்னு கற்பிச்ச வரா. விவசாயம் கொலை தொழில்னு உங்களுக்கு எவன்டா சொன்னா? ஏற்கனவே அதை பத்தி நான் வீடியோ போட்டிருக்கேன். விவசாயம் அடிப்படை தொழில், அதை ஞாபகத்துல வச்சுங்க. நீ வேலை பார்த்தாலும் சரி, வேலை பார்க்கனாலும் சரி, தூங்கினாலும் சரி, தூங்கலனாலும் சரி, படிச்சாலும் சரி, படிக்கலனாலும் சரி, சாப்பிடறதுக்கு நீ வாழ்றதுக்கு எல்லாருமே விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கணும். அது கட்டாயமா பண்ணிக்கிட்டு இருக்கணும். அதான் அடிப்படை தொழில். நம்ம வேலைக்கு போறோம், வேலைக்கு போல நமக்குன்னு ஒரு பேசிக் இருக்குல்ல, சட்டை போட்டுக்கிறது. நமக்குன்னு ஒரு பேசிக் இருக்குல்ல, பிரஷ் பல்லு வளர்க்குறது. அது மாதிரி பேசிக் அதுதான் அடிப்படை தொழில் தான் விவசாயம். இத பத்தி நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். மைக்கு கிடைச்சிட்டா நீ என்ன வேலைன்னு பேசுவியா? அது எப்படி? நான் கூட தான் 12 கிலோமீட்டர் ஓடுவான்னு சொல்றாரு உங்க அண்ணன். நான் ஒரு சின்ன பையன், நான் தெருவுல ட்ரவுசர் போட்டுட்டு ஓட முடியும், உங்க அண்ணன் ஓட முடியுமா? இதெல்லாம் ஒரு கட்சி தலைவர் பேசுற பேச்சா இது? அது என்ன ஜோசப் விஜய்? முன்னாடி வராத ஜோசப் இப்ப முதலமைச்சர் ஆன பிறகு வராரு ஜோசப் அப்படின்னு உங்க அண்ணன் சொல்றாரு. திரைக்கதை, வசனம், டைரக்ஷன் சீமான் 5 படத்துல வந்தாருல, அப்ப எங்கடா போனாரு உங்க செந்தமிழ? சினிமால எல்லாம் வராத செந்தமிழ கட்சியில எப்படா வந்தாரு? வச்சன ஆப்பு என்கிட்ட வாய் கொடுத்து தேவையில்லாம மாட்டிட்டீங்களா? இனிமே இதுதான் பிளாஷ் நியூஸா ஓடிக்கிட்டு இருக்கும். சினிமால வராத செந்தமிழ கட்சியில எப்படி வந்தாரு? அப்போ அப்பனோட இன்சில போட கூட உனக்கு தகுதி இல்ல. எப்படி போடுவ? அப்பதான் அவரோட பேர் வேற மாதிரி இருந்துச்சு. ஜோசப்னு போட்டாரு, வெள்ளேரிக்கான்னு போட்டாரு. இதெல்லாம் ஒரு நியாயம்? கட்சி தலைவர் மாதிரியா பேசுறீங்க நீங்க? மெச்சூரிட்டி மாதிரியா பேசுறீங்க? பரம்பரை தொழில் செய்ய முடியாதுடா, கொலை தொழில் செய்ய முடியாதுடா. நம்ம கட்சியில எல்லாரும் செஞ்சீங்கடா. தம்பிங்களா, நான் உங்களுக்கு ஒரு அட்வைஸ் சொல்றேன். படிங்க. நீங்க படிக்கலனாலும் உங்க குழந்தைங்களை நல்லா படிக்க வைங்க. அவங்க படிக்கட்டும். என்ன தொழில் பண்ணணும் நீ சொல்லாத. அத காலம் கொண்டுட்டு போய் சேர்க்கும் அவங்க சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி. அதனால படிங்க. கொலை தொழில், புடலங்கா தொழில் எல்லாம் பாக்காதீங்க. எல்லா பிள்ளைங்களுக்கும் எப்படியாவது விஜய் மாமா கூட சேர்ந்து ஒரு போட்டோ எடுக்கணும்னு ஆசை. ஆனா எனக்கு என்ன தெரியுமா ஆசை? லெஃப்ட்ல சீமான், ரைட்ல சாட்ட, நடுவுல நான். தமிழ பத்தி 3 கேள்வி, ஈழத்தை பத்தி 3 கேள்வி, அரசியலை பத்தி 3 கேள்வி. 2 வரியில சொல்லணும். இந்த வளகலை கொலை கொலாம் சொல்லக்கூடாது. அவங்களோட அப்பனோட அப்பா வந்தாலும் நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது. இதுதான் என்னோட ஆசை. நான் ஏன் சீமானை எதிர்க்கிறேன்? நான் ஏன் நாம் தமிழரை எதிர்க்கிறேன்? யார் ராமதாஸ் ஐயாலாம் உத்தமாரா? திருமாவளவன் ஐயாலாம் உத்தமாரா? வைகோ ஐயாலாம் உத்தமாரா? திமுக எல்லாம் உத்தமைகளா? அண்ணாமலை ஐயாலாம் உத்தமாரா? அவங்க எல்லாம் என் விஜய் மாமாவை தாக்கி பேசல. அப்படியே பேசினாலும் அநாகரிகமா பேச மாட்டாங்க. நான் எனக்குள்ள ஒரு கற்பனையை வளர்த்து வச்சிருக்கேன். விஜய் மாமாக்காக புது அவதாரம் எடுத்து பிறந்து வந்தவனு. அதனால என் விஜய் மாமாவை எவன் தாக்கி பேசினாலும் சும்மா விட மாட்டேன். வேணா நான் இன்னையில இருந்து நாம் தமிழர் கட்சி பத்தி பேசாம விட்டுறேன். மாதிரி உங்க அதிபர் ஐயா என் விஜய் மாமா பத்தி தாக்கி பேசக்கூடாது. உங்க கூட்டம் அடுத்த கூட்டம் வர வரைக்கும் நான் வெயிட் பண்றேன். விஜய் மாமாவை தொட்ட நீ கெட்ட. யாரு